வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நம்ம வீட்டு கிச்சனில் எப்பவுமே இருக்க ஒரு பழம், அதாவது தக்காளி பழம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த தக்காளி பழம் வச்சு நல்லா சுட சுட ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னா தக்காளி மசியல். இந்த தக்காளி மசியல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சைடில் நம்ம என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தோரம்பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்து போட்டு நல்லா கடைஞ்சி தாளித்து கொட்டிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் இந்த மாதிரி தக்காளி மசாலோட நீங்கள் இட்லியை தொட்டு சாப்பிட்லாம். நான் தொட்டு சாப்பிட்டேன், அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு வீட்டில் யாராவது கெஸ்ட்டு டக்குன்னு வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை எப்படி ரெடி பண்ணுறது, அந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு என்னெல்லாம் மாவு போடுறோம், அது எப்படி கரைக்கிறோம், எப்படி ஊற்றுறோம், இந்த மாதிரி ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தோரம்பருப்பு 100 கிராம், சின்ன வெங்காயம் 15-20 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பூண்டு 15 பல்லு, தக்காளி 4 நம்பர், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்க ஆரம்பிக்கிறோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்து நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடணும் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதனால் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போடுறோம். இந்த மிளகாய்த்தூள் எதுக்காக நம்ம போடுறோம் கேட்டிங்கன்னா, கலர் நல்லா கொடுக்கும், அதில் மிளகாய்த்தூள் போடுறோம். அதே டைமில் அந்த மஞ்சத்தூள் வந்து அந்த பச்சை வாசனைகள் எல்லாம் போடுறதுக்காக மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தோரம்பருப்பு, ஊற வச்ச தோரம்பருப்பு 100 கிராம் இதில் போடுறோம். சில பேர் பாசிப்பருப்பும் போடுவாங்க, நீங்கள் வேணா போடலாம். ஆனால் நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் தோரம்பருப்பு மட்டும் தான் போடுவாங்க. அந்த தோரம்பருப்பு போட்ட பிறகு அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பும் தக்காளியும் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு பருப்பு எடுக்குன்னா ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 3-4 விசில் வரணும்னு சொல்லிட்டு விட்டுருங்க. நல்லா விசில் வருதா, இந்த மாதிரி வந்த பிறகு ஓப்பன் பண்ணினா அந்த பருப்பும் அந்த தக்காளியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வந்துக்கணும். பார்த்தீங்களா, இதனால தான் தனி மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், கலர் நல்லா வந்திருக்கும். இந்த தக்காளியும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், அந்த பருப்பு நல்லா மலர்ந்துருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் கீரை கடைகிற மாதிரி வந்து மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி கடையிறோம் கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆகாமல் இருந்தால் அந்த தக்காளியும் பருப்பும் தனித்தனியாக இருக்கும், நம்ம போட போகிற தாளிப்பும் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு கொதி விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே இருக்கும். அதனால தான் இது மாதிரி நல்லா மசிக்கணும்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் இன்னொரு தாளிப்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சுட ஆரம்பிச்சு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வர டைமில் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பாதி அளவுக்கு நல்லா கலர் மாறின பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வர டைமில் காஞ்ச மிளகாய் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வதக்கிக்கணும். அதே டைமில் இந்த வெங்காயம் போட்ட உடனே காஞ்ச மிளகாய் போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளி பருப்போடு சேர்த்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, திருப்பி கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறோம். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 3/4 டீஸ்பூன் ஆல்ரெடி போட்டாச்சு, மீதி 1/4 டீஸ்பூன் இடத்துல போட்டிருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா அப்போ நல்லா கலர் கொடுக்கும். இந்த தாளிப்புலேயே வந்து இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி மசியலில் இந்த தாளிப்பு அதில் போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருங்காயம் எதுக்காக சேர்னா, எந்த ஒரு பருப்பு, பாசி பருப்பு, தோரம் பருப்பு இல்லை வேறு எதுனா பருப்பு சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்வு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க நல்லா தளன்னு நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ரைஸ் கொஞ்சமாக நிறைய தக்காளி மசாலா போட்டு அப்படியே குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க. இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பிரமாதமான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இப்போ இதோட இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை எப்படி ரெடி பண்ணு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. தோசைக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, தேங்காய் பத்தை 2, அவல் 1/2 கப்பு, தயிர் 1/2 கப்பு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தோசைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு சட்டுன்னு தோசை ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அதனால் 1 கப்பு ரவை எடுத்துக்கங்க. இதோட ரேஷியோ ரொம்ப ஈஸி நீங்கள் வீட்டில் கணக்கு போகிறதுக்கு. 1 கப்பு ரவைனா 1/2 கப்பு அவல் போடணும். 1/4 கப்பு தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியான தேங்காய் பாலை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு ரவை போட்டிருக்கேன், அதுலேயே அவல் 1/2 கப்பு போட்டிருக்கோம். போட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான பக்கம் வந்துருக்கும். நீங்கள் ஸ்பூன் எடுத்து பார்க்கும்போது தெரியும், சுத்தமாக தண்ணி கூடாது, அந்தளவுக்கு நல்லா தண்ணி உறிஞ்சிருக்கும் அந்த அவல்லையும் ரவையிலையும். அதே டைமில் அந்த ரவையும் அவளும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலே நல்லா மசைகிற அளவுக்கு இருக்கும். நல்லா மேஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா ஊறினா தான் ஈஸியாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் அந்த அவலும் ரவையும் போட்டிருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். 1.5லேருந்து 2 தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் எடுக்கும்போது நல்ல கெட்டியான தேங்காய் பால் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த பேட்டரை எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இந்த மாதிரி டெக்ஸ்சரில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்ச அந்த பேட்டரை அப்படியே இன்னொரு பவுலில் போடுறோம். புளிப்பு தன்மைக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ரொம்ப புளிப்பான தன்மை தேவையில்லை, கொஞ்சம் மீடியமான அளவுக்கு புளிப்பு இருந்தால் போதும். இதுக்கு பிறகு உப்பு தேவையானது போட்டிருக்கோம். குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காகனா தயிர் போட்ட உடனே ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் சோடா, உப்பு, தயிர், பேட்டர் இதெல்லாம் போட்ட பிறகு பிஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேட்டர் எடுத்திங்கன்னா ஒரு கரண்ட்லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக இறங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான டெக்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குக் பண்ணும்போது நல்லா இருக்காது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல் நல்லா சீசன் பண்ணுங்க. அதாவது வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த பேட்டரை ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுங்க. அதே டைமில் கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்த கல்லில் தான் மாவு ஊற்றின உடனே இந்த மாதிரி புள்ளியாக வரும். புள்ளியாக வந்த பிறகு ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு மூடி போட்டு அப்படியே குக் பண்ணினா ஒரு சூப்பரான சாஃப்டான தோசை ரெடி. நீங்கள் வீட்டில் கோதுமை தோசை சாப்பிட்ருப்பீங்களே, அதே மாதிரி டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, அந்த புள்ளியாக அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதே தோசையை நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணி சாப்பிட்னோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். தோசை ரெடி பண்ணும்போது கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதனால் எந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்க கல்லோ அந்த டைமில் சும்மா ஒரு குழி கரண்டிக்கு மாவு ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தோசை ரெடி. என்னங்க, இந்த தக்காளி மசாலா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சா? டக்குன்னு ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ணிடலாம். அதிகபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் டக்குன்னு பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த 2 அருமையான ரெசிபி எப்படி பண்ணு தெரிஞ்சிச்சில்ல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. முக்கியமாக இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.